திருச்சிற்றம்பலம். பிறவி மாதர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதலுடையதோர் களிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். நேற்று 22 நாங்கள் பாகவத புராணத்துல தொடர்ச்சி படிக்கிறோம். இது முடிய திருப்பி நிப்பாட்டோம். படிங்க. அதை கேளுங்கள் என்று கூறி சித்திரகேது கதையை சொல்ல ஆரம்பித்தார். சுரசேனால் நிர்மாணிக்கப்பட்ட மதுராபுரியை சித்திரசேனன் என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான். பல மனைவியரை மணந்தும் அவனுக்கு புத்திரன் ஒருவன் இல்லாததால் பெருங்கவலையோடு இருந்தான். ஒரு முறை ஆங்கிரச முனிவர் அவர் நாட்டிற்கு வந்தார். அவரை வணங்கி உபசரித்த மன்னன் தன் குறையை எடுத்து கூறி ஏதாவது செய்யுமாறு வேண்டினான். ஆங்கிரச முனிவர் ஒரு யாகத்தை நடத்தி அதில் கிடைத்த பாயசத்தை மன்னனின் மூத்த மனைவியாகிய கிருத்தியதிக்கு கொடுத்தார். நாளடைவில் அவள் ஒரு ஆன்மாவை பெற்றாள். குழந்தை பிறந்ததும் சித்திரகேதுவும் அவன் மனைவியும் கிருத்தியும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். ஏனைய அரசிகளும் சந்தோஷப்படுவது போல செய்தாலும் உள்ளுக்குள் புடுங்கினார்கள். குரோல் பண்ணும் மேலுக்கடு, கொஞ்சம் மேலுக்கடு. அரசிகளும் சந்தோஷப்படுவது போல் பாவனை செய்தாலும் உள்ளுக்குள் புழுங்கினார்கள். தங்களுக்கு கிடைக்காத குழந்தை செல்வம் மூத்தவளுக்கு கிடைத்ததால் அவள் மேலும் குழந்தை மேலும் ஆசூசையும் பொறாமையும் கொண்டனர். அவர்களுக்கு ஆசூசைக்கும் பொறாமைக்கும் என்ன வித்தியாசம் கொண்டனர். அவர்களுக்குள் சூட் செய்து விஷத்தை கொடுத்து குழந்தையை கொண்டு விட்டனர். மன்னனும் அரிசியும் அடைந்த துயரத்திற்கு எல்லையே இல்லை. இந்த நிலையில் அங்கீகார முனிவரும் நாரதரும் அரசரை சந்தித்தனர். நாரதர், அரசே, யாரை குறித்து எதற்காக நீ வருந்துகிறாய்? இந்த பிள்ளை பிறப்பதற்கு முன் உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? இப்பொழுது இறந்து விட்ட பிறகு உங்கள் இருவருக்கும் குரோல் பண்ண இந்த பிள்ளை பிறப்பதற்கு முன் உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? இப்பொழுது இறந்து விட்ட பிறகு உங்கள் இருவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பிள்ளையின் ஆன்மா என்றும் அழியாதது. இடையே பிறக்க போகும் எடுக்கின்ற உடல்கள் வெவ்வேறானவை. இடையே பிறக்கும் போது எடுக்கின்ற உடல்கள் வெவ்வேறானவை. இந்த உடல்கள் தான் அந்த ஆத்மா என்று நினைப்பது வெறும் மாயாகும். ஆத்மா அளவில்லாது என்றாலும் அந்த ஆத்மாவிற்கு நீ ஏன் அந்த ஆத்மாவிற்கு நீ ஏன் அள வேண்டும் என்று பலவாறு கூறி தேற்றினர். மன்னன் ஓரளவு அமைதியடைந்தாலும் முழுவதும் அமைதி அடைந்தான் என்று கூற முடியாது. இதை அறிந்த நாரதர், இதோ பார், உன் இறந்த மகனை எழுப்புகிறேன், அவன் என்ன சொல்கிறான் பார் என்று சொல்லிவிட்டு தன் சக்தியால் அக்குழந்தைக்கு உயிர் உண்டாக்கி, குழந்தாய் உண்டாய் தந்தையர் பெரிதும் வருந்துகின்றார்கள். இன்னும் சிறிது காலம் இந்த பூமியில் இருந்து இந்த அரசை நீ ஏற்று ஆள வேண்டும் என்று கூறினார். உயிர் பெற்ற குழந்தை, நாரத முனிவரே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஏதோ தாய் தந்தை என்கிறீர்கள். அவர்களை பொறுத்தவரை தாய் என்றோ தந்தை என்றோ விட்டுட்டு போறீங்க. அவர்கள் யார்? அவர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பொறுத்தவரை தாய் என்றோ தந்தை என்றோ யாரும் இல்லை. என் ஆத்மா அழிவற்றது. இதற்கு முன்னர் இருந்த உடல் தோன்ற காரணமான தாய் தந்தை வேறு. அதுபோல எத்தனையோ தாய் தந்தையரை பார்த்து விட்டேன். ஏதோ அரசு, செல்வம் என்றெல்லாம் கூறினீர்கள். என்னை பொறுத்தவரை இந்த மாயைகளுக்கு என் மனத்தில் ஈடுபாடு இல்லை என்று கூறிவிட்டு அந்த குழந்தையின் ஆன்மா பிரிந்து போய்விட்டது. மன்னன் சித்திரகேது அஞ்ஞானத்தின் நின்றும் விடுபட்டு யமுனை நதியின் கரையில் உள்ள ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு விஷ்ணுவை நோக்கி தவம் செய்ய தலைப்பட்டார். அதே சித்திரகேதுதான் விருத்திரகாசுரனாக தோன்றினார். இதற்கு காரணம், சித்திரகேது ஒரு காலத்தில் தன் விஷ்ணு பக்தி காரணமாக சிவபெருமானை அவமதித்து பேசினார். சிவன் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் பார்வதி தேவி, நீ அசுரனாக பிறக்க கடவா என்று சாபமிட்டார். அந்த சாபம் காரணமாகவே சித்திரகேது விருத்திராசுரனாக தோன்றினர். கிரண்யகசிபு கதை விஷ்ணு புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது.
அதே கதை இங்கேயும் விரிவாக கூறப்படுது. இரண்டு கதையும் ஒன்றாயினும் முழுவு, அதாவது நரசிம்மத்தின் வருகை வெவ்வேறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகவத புராணத்தின்படி நரசிம்மன் தூணுக்குள் ஒளிந்திருந்தது என்பதும் விஷ்ணு தூணுக்குள் இருக்கிறானா, இதை உடைக்கிறேன் பார் என்று கிரண்யன் சொல்வதும், தூணை கிரண்யன் அடிக்க நரசிம்மன் வெளிப்பட்டு அவனை கொன்றது என்பது அந்த அறிய கிடக்கின்றன. கஜேந்திர மோட்சம். முன்னொரு காலத்தில் திரிகுடா என்ற பெரிய மலைத்தொடர் கடல் வரை நின்றிருந்தது. மிக அடர்த்தியானதும் உயரதுமானதுமாகிய காடு அம்மலையில் நிறைந்திருந்தது. அக்காட்டில் பல யானைகளுக்கு தலைவனாகிய ஓர் ஆண் யானை ஆட்சி செய்து வந்தது. ஒரு நாள் அம்மலையில் உள்ள ஏரியில் குளிக்கச் சென்றது. நீருக்குள் இருந்த முதலை இந்த யானையின் காலை பற்றி கொண்டது. எவ்வளவு முயன்று யானை தன் காலை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. யானையை தண்ணீருக்குள் இழுக்கும் சக்தி முதலைக்கு இல்லை. இந்த போராட்டத்தில் நெடுங்காலம் சென்றது. பலங்குறந்த யானை விஷ்ணுவை தியானிக்க தொடங்கியது. உடனே விஷ்ணு தோன்றி சக்கரத்தால் முதலையின் வாயை அறுத்து யானைக்கு விடுதலை தந்தார். கொலைகின்ற முதலை பிறப்பில் ஹீஹி என்ற கந்தர்பனாக இருந்தார். என்ன ஹீஹி? ஒரு முனிவரின் சாபத்தால் முதலையாக பிறந்தார். விஷ்ணுவால் சாப விமோசனம் ஏற்படும் என்று முனிவரே கூறியிருந்தார். அதுபோல இப்பொழுது நடந்தது. ஐராவதம் தான் அது. ஹீஹி என்று போட்டுக்கலாம். என்னது? இந்த யானையும் தனவாசிங்க. இந்த யானையும் நான் இருக்க இந்த கதை அன்றைக்கு பகவத்கீதையில மாதாஜி சொன்னா. அப்புறம் நாங்கள் இதுலயும் படிச்ச, நாங்கள் பாட்டோட படிச்ச நாங்கள். இந்த யானையும் முற்பிறப்பில் இந்திர தூய்மனன் என்ற மன்னனாக இருந்தவன். ஒரு முனிவரின் சாபத்தால் யானையாக பிறந்திருந்தான். பாற்கடல் கடைந்த கதை. இக்கதை விஷ்ணு புராணத்தில் பேசப்பட்டுள்ளபடியே இங்கும் இடம்பெற்றது. ஒரே ஒரு புதிய நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. புது புது சொல்லெல்லாம் சொல்றீங்க. இடம்பெறுகின்றது. ஒரே ஒரு புதிய நிகழ்ச்சி பேசப்பட்டுள்ளது. விஷ்ணு புராணத்தில் விஷவாயு ஆகாயம் வரை பரவியது என்று கூறப்படுகின்றது. பகவத புராணத்தில் விஷம் ஆலகாலம் என்ற பொருளுடன் தோன்றியது, பெயருடன் தோன்றியதென்றும், இந்த விஷத்தை கண்டு அஞ்சி ஓடிய தேவர் அசுரர் அனைவரும் சிவபிரானிடம் சென்று முறையிட அவர் அந்த ஆலகாலத்தை எடுத்து குடித்து விட்டார் என்றும், அந்த விஷம் அவரை ஒன்றும் செய்யவில்லை என்றும், அவர் கழுத்து மட்டும் நீல நிறமாகி விட்டபடியால் சிவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் வழங்கப்படுகின்றது என்றும், அவர் விஷத்தை குடிக்கும் பொழுது சிந்திய விஷத்தை பாம்பு, தேள் முதலியவை தாம் எடுத்து கொண்டன என்றும் கூறப்படுகிறது. அசுரர்களுக்கு மறுக்கப்பட்ட அமிர்தத்தை ராகு என்ற அசுரன் திருடி உண்ணும் பொழுது விஷ்ணுவால் அவன் தலை துண்டிக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. ராகு உண்ட அமிர்தம் அவன் தலை துண்டிக்கப்பட்டதால் அவன் உடலில் இறங்கவில்லை. ஆனால் அவன் வாயுல் அமிர்தம் இருந்ததால் தலை மட்டும் அமரத்துவம் பெற்றுவிட்டது. அதனை பிரமா கோள்களுள் சேர்த்து விட்டார். மச்ச அவதாரம். விஷ்ணு புராணத்தில் மச்ச அவதார கதை சொல்லப்பட்டதற்கு மேல் இங்கு பேசப்பட்டுள்ள புதிய நிகழ்ச்சி வேதங்களை எடுத்துக்கொண்டு கடலுக்கடியில் ஒளிந்திருந்த ஹயக்கிரீவன் என்ற அசுரனை கொன்று வேதங்களை மீட்டார். அம்பரீசன் கதை. அம்பரீசன் என்ற அரசன் எல்லா செல்வங்களும் பெற்றி பூலகை ஆண்டு வந்தான். பெரிய விஷ்ணு பக்தன் ஆகியால் அவன் ஆட்சியிலும் செல்வத்திலும் சிறிது ஈடுபாடு. அம்பரீசனுக்கு யாருக்கும் தொடர்பு? அம்பரீசனுக்கு யாருக்கும் தொடர்பு? எத்தனையோ தடவை படிச்சுட்டான். துர்வாச முனிவருக்கும். அம்பரீசன் என்ற அரசன் எல்லா செல்வங்களும் பெற்றி பூலகை ஆண்டு வந்தான். பெரிய விஷ்ணு பக்தன் ஆகையால் அவன் ஆட்சியிலும் செல்வத்திலும் சிறிது ஈடுபாடு இல்லாமல் இருந்து வந்தான். வைணவ சமய சம்பந்தமான சடங்குகளை செய்வதில் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்தான்.
இத்தகைய ஒரு சடங்கில் 3 நாட்கள் முழு பட்டினி இருந்து 3ஆம் இரவு முடிந்தவுடன் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்பது விதி. இதை செய்ய முற்பட்ட அம்பரீசன் விரதத்தை முடிக்க வேண்டிய நேரத்துக்கு சற்று முன்னர் துர்வாசர் அங்கு வந்து சேர்ந்தார். அவரை உண்ண அழைத்தான். அம்பரீசன் இதோ வருகிறேன் என்று சொல்லி வெளியே சென்றவர் விரதம் முடிக்கும் நேரத்தில் வந்து சேரவில்லை. இரவு முடியும் நேரத்தில் உடனேயே உண்ண வேண்டும் என்பது கட்டளை. ஆனால் வந்த விருந்தினரை அதிலும் துர்வாசரை விட்டு விட்டு சாப்பிடுவது பெரிய அபசாரம். இந்த தர்ம சங்கட நிலையில் மாட்டிக்கொண்ட அம்பரீசன் இரண்டையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீரை பருகி விரதத்தை முடித்தான். விரத நேரம் கழித்து வந்த துர்வாசர் தன்னை விட்டு விட்டவன் நீரை பருகினான் என்பதை அறிந்தவுடன் கடுங்கோபம் கொண்டார். அவர் தலையிலிருந்து ஒரு முடியை பறித்து போட்டு ஒரு அசுரனை உண்டாக்கினார். அந்த அசுரன் கையில் வாளுடன் அம்பரீசனை கொள்வதற்காக ஓர் அடி முன் வைத்தான். மாபெரும் விஷ்ணு பக்தனாகிய அம்பரீசனை காப்பாற்றுவதற்காக சகுனமக்காவடிங்கோ விஷ்ணுவின் அன்மியூட் பண்ணிட்டு படிங்கோ. சாரி. விஷ்ணுவின் சக்கரம் வந்து அந்த அசுரனை கொன்று விட்டு துர்வாசரை துரத்த ஆரம்பித்தது. சக்கரத்துக்கு பயந்த துர்வாசர் எங்கெல்லாம் ஓடி கடைசியாக விஷ்ணுவின் காலடியில் போய் விழுந்தார். விஷ்ணு துர்வாசரை மன்னித்து சக்கரத்திலிருந்தும் காப்பாற்றும் சக்தி அம்பாசீரசன் என்ற ஒருவனிடம் உள்ளது என்று கூறினார். துர்வாசர் ஓடி வந்து அம்பாசீரன் மன்னிப்பு அம்பரீசனிடம் அவரை மன்னித்து அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சக்கரத்தை வேண்டி கொண்டார். சக்கரம் துர்வாசரை விட்டு விஷ்ணுவிடம் சென்று விட்டது. இருவரை மணந்த கதை. அசுரர்களுக்கு அரசனான சர்வாவிற்கு சர்மிஷ்டா என்ற மகள் இருந்தாள். அசுர குருவான சுக்கராச்சாரியாருக்கும் தேவயானி என்ற ஒரு பெண் இருந்தால். இவர்கள் இருவரும் தோழிகள். ஒரு முறை இருவரும் ஒரு குளத்தில் குளிக்க சென்றனர். குளித்த பிறகு கலட்டி வைத்த ஆடைகளை அணியும் பொழுது குருவின் மகளாகிய தேவயானியின் உடையை தவறுதலாக ஷர்மிஷ்டா அணிந்து கொண்டாள். அதை கண்டு பொறாத தேவயானி, குருவின் மகளாகிய யான் உங்களை விட உயர்ந்தவள், என்னை விட தாழ்ந்தவளாகிய நீ எப்படி என் உடைய அணியலாம் என்று கேட்டாள். அதை கேட்ட ஷர்மிஷ்டா, தந்தை அரசன் என்பதை மறந்து விடாதே. அரசன் போடுற சாப்பாட்டுத்தான் குருவும் வயிறு வளர்க்கிறார். அரசன் தான் உயர்ந்தவன், உன்னை விட நான் தான் உயர்ந்தவள் என்று கூறிவிட்டு சங்கராச்சாரியாரின் மகள் தேவயானியை கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டார். அந்த வேளையாக அவளியே வந்த ஜதாதி மன்னன் நீர் குடிக்கலாம் என்று கிணற்றிற்குள் பார்க்க உள்ளே கிடந்த தேவயானியை காப்பாற்றி அவளை மெனன் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டான். உயிருடன் முண்ட தேவயானி தந்தை சுக்கராச்சாரியிடம் நடவற்றை சொல்ல அவர் நாட்டை விட்டே புறப்பட ஆயத்தமானார். குரு நாட்டை விட்டு போவதால் ஏற்படக்கூடிய விளைவை அறிந்த நடக்கமுற்ற விருஷா பர்வா உடனே ஓடி வந்து குருவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அவன் மகள் சர்மிஷ்டா தன் மகள் தேவயானிக்கு பணிப்பெண்ணாக இருப்பு கொண்டால் நாட்டிலே இருப்பதாக சுக்கராச்சாரியார் ஒப்புக்கொண்டார். ஜதாதி இப்பெண்கள் இருவரையும் மணந்து கொண்டான். தேவயானிக்கு யாது துர்வாசு ஆகிய 2 மான்களும் சர்மிஷ்டாவுக்கு துர்ஜா புரு ஆகிய மான்களும் பிறந்தனர். துஷ்யந்தனும் சவுந்தலை பரிச்சித்து மன்னன் சந்ததியில் வந்தவன் துஷ்யந்தன். துஷ்யந்தனுக்கும் சவுந்தலைக்கும் துஷ்யந்தனும் சவுந்தலை யாருக்கு பிறந்தது? சவுந்தலை பஞ்சுக்கு இருக்கு. இப்ப கிட்டடியில எல்லாம் படிச்சு நாங்கள் எத்தனையோ தரம் படிச்சுட்டோம். முனிவருக்கும் மேனகைக்கும் பிறந்தது சவுந்தலை. துஷ்யனுக்கும் சவுந்தலையின் வம்சம் தான் அந்த மற்ற பரதகுல வம்சம். மற்ற பரதம் இந்த இது இல்ல. பரிச்சித்து
மன்னன் சந்ததியில் வந்தவன் துஷ்யந்தன். காட்டில் வேட்டையாட சென்ற பொழுது கண்வ முனிவர் ஆசிரமத்தில் சௌந்தரி என்ற அழகிய பெண்ணை கண்டு காமமுற்றான். விஸ்வாமித்திர முனிவர் விஸ்வாமித்திரருக்கு மேனைக்கும் பிறந்தவள்தான் அவள் என்று தெரிந்து அவளோடு கந்தர்வ மனம் செய்து கொண்டு விரைவில் அழைத்துக் கொள்வதாக கூறிவிட்டு நாட்டிற்கு வந்தான். அவளை மறந்தே போனான். நீண்ட நாள் கழித்து தன் புடைய உணர்ந்து ஆச்சிரம் வந்த மனைவியையும் குழந்தை பரதனையும் அழைத்து சென்றான். துஷ்யந்தனுக்கு பிறகு பட்டம் பெற்ற பரதன் மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். இது ஒரு பரத வம்சம். ராணிய கபடி. துவாரகையின் தோற்றம். கிருஷ்ணனால் கொல்லப்பட்ட கம்சனின் 2 மனைவிகளையும் பெற்றவன் ஜராசந்தன் என்னும் மகத பேரரசன். மருமகனை கொன்றதற்காக யாதவர்களை பழிவாங்க நினைத்து மாபெரும் சேனையுடன் புகுந்து 17 முறை சூழ்ந்து கொண்டும் வெற்றியடைய முடியாமல் தோற்றே ஓடினான். 18வது முறையாக தான் மட்டும் படை எடுத்து யாதவர்களை அழிக்க முடியாது என்று அறிந்து கொண்ட ஜராசந்தன் காலயவனன் என்ற அரசனின் துணையை நாடினான். போர்க்களத்தில் யாராலும் தனக்கு சாவு பெறக்கூடாது என்ற பெரு வரத்தை மாதவனும் பெற்றிருந்த காலயவனன் ஜராசந்திரனுக்கு துணையாக காலயவனன் வருகிறான் என்றறிந்த கிருஷ்ணன் மகாதேவனின் வரத்தை தான் வெல்ல முடியாது என்பதை அறிந்து கடலின் நடுவே துவாரகை என்ற அழகிய நகரை விஸ்வகர்மா உதவியோடு ஸ்தாபித்தார். யாதவர்கள் அனைவரும் அங்கே குடியேற்றப்பட்டனர். விஸ்வகர்மாண்டின் யார சொல்றது? அது ஒரு தச்சன் மாதிரி ஒரு ஆளைத்தான் விஸ்வகர்மாண்டு கட்டி கொடுத்தவர். ஒரு தச்சன். அநேகம் இந்த தேவலோகத்துல இருக்கிற தச்சனை சொல்றது விஸ்வகர்மா. அந்த விமானம் அமைச்சு கொடுத்தவர். அதான் அவர் ஒரு ஸ்தாபகர், ஒரு என்ஜினியர் மாதிரி தான். அவர் அவை காட்டுக்குள்ள அஞ்ஞானவாதம் செய்யக்கே அவருக்கு வீடு கட்டி கொடுத்தவர் தான். ஜராசந்தன் முடிவு. குருஷேத்திர சண்டைக்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சி இது. பிரஸ்தம் இந்திர பிரஸ்தம் பாண்டவர்களுக்கு அன்று திருதராஷ்டிரனால் கொடுக்கப்பட்ட பிறகு இந்திர பிரஸ்தத்தை ஸ்தாபித்து யுதிஷ்டிரன் ஆட்சி செய்து வந்தார். சில காலம் கழித்து கிருஷ்ணன் துவாரகையிலிருந்து இந்திர பிரஸ்தம் வந்து சேர்ந்தார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் யுதிஷ்டிரன் ஒரு ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என்று தனது விருப்பத்தை கிருஷ்ணனிடம் சொல்லி அவன் கருத்து என்ன என்று கேட்டார். இது நியாயமானதுதான் என்று கூறிய கிருஷ்ணன் ராஜசூய யாகம் செய்வதனால் யுதிஷ்டிரனுக்கு சமமான அரசர்கள் யாரும் இருக்கக்கூடாது, அனைவரையும் வென்று அடிமைப்படுத்திய பின்புதான் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என்று கூறினான் கிருஷ்ணன். உங்களை பொறுத்தவரை எதிர்த்து போர் புரிய வேண்டிய ஒரே ஒரு அரசன் தான் இருக்கிறான். அவன் மகத நாட்டு அரசனான ஜராசந்தன். அவனை கொல்வது அவ்வளவு எளிதல்ல. ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் செய்யும் போரில் தான் அவனை கொல்ல முடியும் என்று கூறிய கிருஷ்ணன் சகாதேவனையும் நகுலனையும் வடக்கு திசையில் அனுப்பிவிட்டு கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமன் ஆகிய மூவரும் கிழக்கே மகத நாடு சென்றனர். மூவரும் பிராமணர்கள் போல் வேடந்தரித்து கொண்டு ஜராசந்தனிடம் யாசகம் கேட்க செல்வது போல் வென்றனர். பிராமணர்கள் யாசகம் கேட்டால் தவறாமல் கொடுக்க வேண்டும் என்பது அக்கால மரபு. அம்முறையில் இம்மூவரும் தங்களுக்கு ஒன்று வேண்டும் என்று ஜராசந்தனிடம் கேட்டார்கள். அவர்கள் மூவரையும் எளிதாக அடையாளம் கண்டு கொண்ட ஜராசந்தன் என்ன வேண்டும் என்று கேட்டான். எங்களில் யாராவது ஒருவரே நீ போர் புரிய வேண்டும், அதுதான் நாங்கள் கேட்கும் யாசகம் என்றார். அதனை ஒப்புக்கொண்ட ஜராசந்தன், நான் கிருஷ்ணனுடன் போர் புரிய மாட்டேன், அவன் கோழை, எனக்கு பயந்து கொண்டு மதுராவை காலி செய்து கொண்டு துவாரை கோடிவிட்டான். அர்ஜுனன் என்னை விட இளையவன், பீமன் எனக்கு சமமானவன், ஆதலால் அவனுடன் போரிடுகிறேன் என்றான். மறுநாள் ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் போர் தொடங்கியது. முதலில் இருவரும் கதாயுதம் வெந்தி போர் புரிந்தனர். கதாயுதம் பேர்களும் ஞாபகத்துக்கு வராது. சரியான கதாயுதம் தூள் தூளாக போயிட்டு பிறகு அவர்கள் மட்போரில் ஈடுபட்டனர். 21 நாட்கள் பகல் பொழுதெல்லாம் மட்போர்
நடைபெற்றது. இரவில் சகஜமான நண்பர்களைப் போலிருந்தனர். மற்றோரண்டா ஆயுதம் இல்லாம செய்கிறான் மற்றோர் மல்யுத்தம். பீமனால் ஜராசந்தனை கொல்ல முடியவில்லை. இதற்கான காரணம் ஒன்று உண்டு. விருகதரதா என்ற மன்னன் மனைவிக்கு பிரசவ காலத்தில் குழந்தை பிறக்காமல் 2 தசை பிண்டங்கள் பிறந்தன. வெறுத்து போன அவள் அந்த 2 துண்டங்களையும் குப்பையில் வீசிவிட்டாள். ஜரா என்ற ராட்சச பெண் அந்த பிணங்களை இது அன்னைக்கு ராட்சச பெண் அந்த பிண்டங்களை பார்த்து தன் வீட்டிற்கு எடுத்து கொண்டு போய் 2 பிண்டங்களையும் ஒன்றாக சேர்த்து அதற்கு உயிர் உண்டாக்கினாள். சந்தி என்றால் பாகவதத்துல பகவத்கீதையில இல்ல, இது பாகவதம் வெள்ளிக்கிழமை சந்தி என்றால் 2 ஒன்றாக சேர்வது என்று பொருள். ஜரா வளர்த்ததனால் ஜராசந்தன் என்று பெயர் பெற்றார். இந்த பிறப்பு ரகசியத்தை அறிந்திருந்த கிருஷ்ணன் பீமனுக்கு மறுநாள் போரில் ஜராசந்தனின் 2 கால்களையும் பிடித்து அவனை 2ஆக பிளந்து எறியச் சொன்னான். பீமன் அவ்வாறே செய்ய ரசாஜந்தன் இறந்தான். ராசந்தன் மானுக்கு முடிசூட்டிவிட்டு ராசந்தனால் சிறைபிடிக்கப்பட்ட 20,800 சிற்றரசர்களை விடுதலை செய்தார்கள். சிசுபாலன் முடிவு. யுதிஷ்டிரன் ராஜசூய யாகம் செய்ய முற்பட்ட போது பல தேசத்திற்கு அரசர்களும் முனிவர்களும் அங்கு கூடியிருந்தனர். கூடியிருந்த அரசர்களுள் சிசுபாலனும் ஒருவன். அவன் வசுதேவரின் சகோதரியாகிய சிருத்த சர்வா என்பவளின் மகனாவான். எனவே இவன் கிருஷ்ணனின் ஆயுதம் இல்லாம ஆயுதம் இல்லாம அத்தை இந்த உறவிருந்தும் கிருஷ்ணரை யாதவன் என்றே ஏசினான். யுதிஷ்டிரன் யாருக்கு முதல் அர்க்கியம் கொடுக்க வேண்டும் என்று சபையில் உள்ள பெரியவர்களை கேட்ட பொழுது அவர்கள் ஒருமுகமாக கிருஷ்ணனுக்கே முதல் மரியாதை என்றனர். யுதிஷ்டிரன் அதனை செய்தவுடன் சிசுபாலன் எத்தனையோ அரசர்கள் இருக்கும் இந்த அவையில் ஒரு இடையனுக்கு முதல் மரியாதை செய்வது நியாயமில்லை என்று கூறி கிருஷ்ணனை வாயில் வந்தபடி ஏசத் தொடங்கினான். தன் அத்தைக்கு கொடுத்த வாக்குப்படி சிசுபாலன் அவதூறுகளை எண்ணிக்கொண்டே வந்த கிருஷ்ணன் சக்கரத்தால் சிசுபாலன் கழுத்தை வெட்டினான். சால்வனின் முடிவு. சிசுபாலன் இருந்ததும் அவனுடைய நண்பனாகிய சால்வன் ஜாதவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஓராண்டு முழுவதும் மண்ணியை தின்று கொண்டு கடுந்தவம் புரிந்தான். இறுதியில் சிவன் எதிர்பட்டதும் ஜாதவர்களை அழிக்க தனக்கு ஒரு விமானம் தேவை என்று வேண்டிக் கொண்டான். தைத்திரியர்கள் ஒருவனாகிய மாயா என்பவனை கொண்டு இரும்பாலான ஒரு ரதத்தை செய்ய சொன்னான். அதை வைத்துக்கொண்டு சால்வன் துவாரகை மீது படையெடுத்து அதன் கோட்டை, கொத்தளங்கள், நந்தவனங்கள் ஆகியவற்றை அளித்தான். கிருஷ்ணன் அப்போது அங்கில்லாததால் கிருஷ்ணரின் மகன் பிரத்யுமனன் சால்வருடன் பெரும் போர் செய்தான். யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் போர் நடந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பினான். பிரத்யுமன் போருக்கு செல்வதை தடுத்து தானே சென்று கதாஜுதத்தால் சால்வனின் தேரை அடித்து உடைத்து விட்டு சக்கரத்தால் அவனை கொன்றான். சகுனமக்கா வாசியுங்க. ஸ்ரீதாமா, அதாவது குசேலற்ற கதை வாசியுங்க. அன்மியூட் பண்ணுங்க, வாசிக்க. குசேலர் கதை. கிருஷ்ணன் சாந்திப முனிவரிடம் கல்வி கற்ற காலத்தில் உடன் கற்றவன் ஸ்ரீதாமா என்ற புராமணன். ஸ்ரீதாமாவின் குடும்ப வாழ்க்கை மிகவும் மோசமாக அமைந்தது. உண்ண உணவோ உடுக்க உடையோ இன்றி அவர்கள் வருந்தினர். திடீரென்று ஒரு நாள் ஸ்ரீதாமாவின் மனைவி கணவனை பார்த்து, உங்கள்
பால்ய நம்மனாய கிருஷ்ணன் எங்க இப்பொழுது கிடக்கு நண்பன் உண்டு தோழன் உண்டு தானே தோழன் நண்பன் உண்டுதான் மனசுல பாதிய நண்பன் நினைப்பு வந்தாரு. உங்கள் பால்ய தோழனான கிரியேட்டர் எல்லாரும் கிரியேட்டர் கணக்க பேர் இருக்கணும் உங்கள் பால்ய தோழனான உங்கள் பால்ய தனா கிரியேட்டர் ராணி கிரியேட்டர் அவன் வந்துட்டா ஒரு கிரியேட்டர் சரி படிங்க தோழனான கிருஷ்ணன் திருப்பி மியூட்டுக்கு போட்டீங்க குணமாக்கா என்ன நடக்குது கைய வைக்க தட்டுப்படுதாக மேல வைக்கிறா அவங்களுக்கு. ஐயோ ஓட வர்ற வாடு ஏன் மியூட்டுக்கு போட்டது திருப்ப பிள்ளைண்டி படிங்கோ யாரும் கதை முதல்ல இருந்து படிங்கோ ஸ்ரீ கிருஷ்ணன் சாந்தி ஸ்ரீ கிருஷ்ண சாந்தி பவனியரிடம் கல்வி கேட்ட காலத்தில் தண்டவாளம் தட்டுப்பட்டு போச்சு. உங்கள் பால்ய இதுல இருந்து வாசிங்க உங்கள் பால்ய தோழனான கிருஷ்ணர் அதுல இருந்து வாசிங்க. உங்கள் பால்ய தோழனான கிருஷ்ணன் இப்பொழுது மிகுந்த வசதியுடன் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டோமே. அவனிடம் சென்று நம் கஷ்டங்களை சொன்னால் நிச்சயம் அவன் உதவுவான். நீங்களே போகக்கூடாது என்று கேட்டாள். அதற்கு உடன்பட்ட ஸ்ரீதாமா நம்மனுக்கு ஏதாவது பரிசினை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இல்லாமையால் 2 பிடி அவளை ஒரு துணியில் மூட்டையாக கட்டி எடுத்து சென்றான். நாங்கள் இது படிச்சிருக்கோம். இத சுத்தாமா ஆண்டு தான் இவ ஸ்ரீதாமா ஆண்டு நாங்கள் அங்க சுதாமா ஆண்டு தான் இல்ல அது இல்ல சுதாமா ஆண்டு வேற என்ன நினைக்கிறேன் சுருக்கி சொல்லினம் போல இந்த இதுதான் உண்மையான வேறையாயும் இருக்குமா. பெரும் மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்ற கிருஷ்ணன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு இவ்வளவு நாட்கள் கழித்து என்னை பார்க்க வந்தாயே, எனக்கு என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டான். கிருஷ்ணன் அரண்மனையையும் அதில் உள்ள பொருட்களையும் கண்ட ஸ்ரீதாமா தான் அவள் கொண்டு வந்திருப்பதை சொல்ல வெட்கப்பட்டு பேசாமல் இருந்து விட்டான். ஆனால் கிருஷ்ணன் அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த 2 பிடி அவளையும் தின்று விட்டான். இரவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு விட்டு நல்ல உடை உடுத்தி கொண்டு அன்று இரவு ஸ்ரீதாமா அங்கே தங்கி விட்டான். மறுநாள் காலை எதற்காக வந்தோம் என்று சொல்லுவதற்கு சரி பிள்ளையாண்டி படிக்கணும். ஆனா உண்மையா அந்த கதையில உள்ள 2 பிடி அவளையும் 2 பிடி அவளையும் சாப்பிட விட இல்லை சுதாமா இந்த வைஃப் அவன் வீடு இல்ல சாப்பிட்டாண்டுதான் எங்களுக்கு சொல்றோம். சாப்பிட அங்க வீட்டுல அவற்ற வீட்டுக்குள்ள எல்லா செல்வமும் நிறைஞ்சிடும். எல்லா செல்வம் போடுமெண்டா ஒரு பிடி தின்றோன்னு மற்றதை பறிச்சு வச்சுட்டாவா வைஃப். அவன் வீடு இருந்த இடத்தில் பெரிய தோட்டம், அதன் நடுவே ஒரு மாளிகை. பொறுங்கோ சக்குனமாக்கு அடுத்த முறை அடுத்த சுற்றுக்கு நீங்களா சிவனிடம் தர்ம சங்கடம். நாங்க மேல உள்ளத படியுங்க பிள்ளையாண்டி நீங்களும் வெட்கப்பட்டு கொண்டு அதான அவ முடிக்கட்டும். அவ முடிக்கல நீங்க தான் படியுங்க. வெட்கப்பட்டு கொண்டு ஸ்ரீதமா ஊருக்கு திரும்பினான். ஊரில் அவன் வீடு இருந்த இடத்தில் பெரியதொரு தோட்டம், அதன் நடுவே ஒரு மாளிகை, எல்லா விதமான வசதிகளுடன் கூடிய வாழ்க்கையில் அவன் மனைவி இருப்பதை கண்டான். கிருஷ்ணன் சொல்லாமலே இத்தனையும் செய்து விட்டான் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைந்தான். சிவனின் தர்ம சங்கடம். விருகா என்ற அசுரன் சிவனின் நாங்க இந்த கதையை ஒரு தமிழ்ல படிச்ச நாங்களே அவள் கொண்டே கொடுக்குற கதை. அவருக்கு என்ன பேர்? சுதாமர் இல்ல சுதாமா இல்ல வேறு எது பேர்? சுதாமாதான் குசேலர். குசேலரா அதான் குசேலரா வந்தவர் பிறகு அவ 2 பிடி கட்டி கொண்டே கொடுக்க இங்க தலையங்கம் அதுதானே கதை கவனிக்கலையே. குசேலர் அந்த பேர் அவர் பிறகு அவர் தான் குசேலரா வந்தவர். அந்த அவர் இந்த துணியை கட்டினதான் ஒரு குசேலர் 2 பேர் வந்தது. ஆனா அவர மனைவி அவரை முழுவதையும் உண்ண விட இல்லையா, முழு செல்வம் அங்க போயிருவான், ஒரு பிடி கூட நிப்பாட்டிட்டா. அதுதான் கதை. விருகாண்ட அரசன் ஒரு முறை நாரதரிடம் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றீங்க அவருடைய கிருஷ்ண வைஃப் சுதாமர் மனைவி கொடுத்து விட்டது கிருஷ்ணட்ட வைஃப். ஆனா அப்படி அவைகள் ஒரு நாள் நாங்கள் அப்படி கேள்விப்படையில என்று சொல்றேன். சொன்ன நீங்கள் அவர் சாப்பிட இல்லை அவையில வேண்டி என்றுதான் சொன்ன நீங்கள். பிறகு இப்ப சொல்றீங்க இப்படி என்றப்ப என்ன எது உண்மையோ சரியா? 2 பிடி அவர் கொண்டு வந்து ஒரு பிடி சாப்பிட்டுட்டார், மற்ற பிடியை சாப்பிட அவ விட இல்ல, முடிச்செய்வோம். சரி ஆண்டி படி. விருகாவும் கேதாரம் என்ற இடத்திற்கு சென்று தவம் செய்ய தொடங்கினான். தன் இடுப்பு வரை நெருப்பில் நின்று ஒரு வரம் தவம் செய்து சிவன் வரவில்லை.
உடனே அவன் கோடரியை எடுத்து தன் கழுத்தை வெட்டி நெருப்பில் போட வேண்டும் என்று நினைப்பில் கோடரியை எடுத்தவுடன் சிவன் எதிரே தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் உடனே இறந்து விட வேண்டும், அப்படி ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டான். சிவன் அப்படியே தான், தெரியாம யாரும் ஆசீர்வதிக்க சொன்னா சரி அவை தன்னது கலையிலேயே காலை வச்சுதானே சாகுறான். என்றார். உடனே அந்த அசுரன் உம்முடைய தலையிலேயே கை வைத்து வர உண்மையாண்டு சோதிக்க போறேன் என்றான். அவன்தான் சரி, வேறு வழி இல்லாமல் சிவன் ஓடத் தொடங்கினாராம். நிலைமையா இருந்த விஷ்ணு மாறுவிடத்தில் வந்து விருகா, நிலைமையா இருந்த விஷ்ணு மாறுவிடத்தில் வந்து விருகா, நீ எங்கே ஓடுகிறாய் என்று கேட்டார். அவன் நடந்தவற்றை கூறி சிவன் தலையில் கையை வைத்து கொன்று விட்டு பார்வதியை மணந்து கொள்ள போகிறேன் என்றான். மாறுவிடத்தில் இருந்த விஷ்ணு அட கொஞ்சம் குரோல் பண்ணுவாரா போயும் போயும் நில்லுங்க. ராணி அக்கா, ராணி அக்கா இல்லையங்க, ராணி அக்கா மியூட் பண்ணி போட்டு போட்டா. பைத்தியக்காரா, போயும் போயும் சிவனையா நம்புகிறாய்? அவர் வரம் சாபம் ரெண்டும் ஒரு பலனையும் தராது. நான் சொல்வதில் உனக்கு சந்தேகம் இருந்தால் உன் தலையிலேயே கைய வைத்துப்பார், ஒன்றுமே நடைபெறாது என்று கூறினார். அறிவற்ற மூடனாய விருகா தன் தலையில் தன் கையை வைத்த உடனே இறந்து போனான். நல்ல சிவனை நம்ப வேண்டாம். பிடிகு செய்த சோதனை. ஒரு காலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரில் யார் மேம்பட்டவர்கள் என்ற சந்தேகம் எழுந்தது. அவர்கள் மூவர் என்ற ஒரே வார்த்தையில் சொன்னாலும் அவர்களில் ஒருவர் உயர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அது யார் என்று கண்டுபிடிப்பது, எப்படி கண்டுபிடிப்பது என்று ஆராய்ச்சி செய்து கடைசியில் பிரம்மாவின் மகனான பிருகுவை இதை தெரிந்து வர அனுப்பினார்கள். பிருகு தந்தையாகிய பிரம்மா வரும் பொழுது எழுந்து மரியாதை செய்யாமல் உட்கார்ந்து கொண்டே இருந்தார். வீடியோ போடுங்க. நீங்கள் வீடியோ போடாமல் இருந்து மியூட்ல படிச்சதுல தெரியல நீங்கள் எங்க நிக்கிறீங்களோ இல்லையோ. ஏன்னா வீடியோ நிப்பாட்டு இல்லையோமலா உங்களை தெரியல, அதான் அத மிஞ்சி எனக்கு ஒன்றும் தெரியாது. படியுங்க. ஓகே, நான் திரும்ப ஆரம்பிப்பேன். பிரம்மாவிற்கு கோபம் வந்தாலும் தன் பிள்ளை என்பதால் பேசாமல் இருந்தார். சிவனிடம் சென்றார். அவரை அழைத்துக் கொள்ள வந்த பொழுது பிருகு சிவனை வாயில் வந்தபடி ஏசினார். சிறிசூலத்தை எடுத்து பிருகுவின் மேல் எரிய போகும் பொழுது பார்வதி தட்டு விட்டாள். விஷ்ணுவிடம் அடுத்து சென்றார். விஷ்ணு உறங்கிக் கொண்டிருந்தார். பிருகு அவரின் மார்பில் எட்டி உதைத்தார். விழித்த விஷ்ணு உத்தமமான பிராமணரே, தங்களுடைய பாதம் என் மார்பில் பட நான் என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன்? இந்த பாதத்தின் அடையாளத்தை எப்பொழுதும் என் மார்பில் தாங்குவேன் என்று சொன்னார். பிறகு தேவர்களிடம் வந்து நடந்தவற்றை கூறவும் விஷ்ணுதான் உயர்ந்தவர் என்று முடிவு செய்தனர். யார் குரு? யாதவ குலத்தின் முதல்வனாகிய யாது ஒரு முறை மிகவும் கற்றவனாகிய ஒரு இளைஞனை பார்த்தார். இந்த வயது இவ்வளவு கற்றிருக்கிறாயே, உன் குரு யார் என்று கேட்டான். அந்த இளைஞன், கற்றுக்கொள்வதற்கு குறிப்பாக ஒரு குருவை நாடி செல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை. இதோ பார், இந்த பூமியின் மேல் ஆயிரக்கணக்காரோர் தம் பாதங்களால் இந்த பூமியை மிதித்து கொண்டே இருக்கின்றனர். பொறுமையோடு அத்தனை பேரையும் மன்னித்து விடுகின்றது பூமி. பூமியிலிருந்து மன்னிக்கும் குணத்தை நாம் தெரிந்து கொண்டு தொல்கிறோம். காற்றை பார், எல்லா உயிர்களுக்கும் மூச்சு காற்றாக உள் சென்று வெளியேறுகிறது. ஆனால் எதனோடும் ஒட்டி கொள்வதில்லை. இதிலிருந்து பற்றற்று வாழும் வழியை அறிந்து கொள்ளலாம். ஆகாயத்தை பார், மேகங்கள் மூடுகின்றன, பிறகு வெளிவருகின்றன. எதனாலும் ஆகாயம் பாதிக்கப்படுவதில்லை. எந்த ஒன்றும் நம்மை பாதிக்காமல் இருப்பதை ஆகாயத்தின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீரை பார், இது அனைத்தையும் சுத்தம் செய்ய உதவுகிறது. தண்ணீரிலிருந்து தூய்மை செய்வதன் அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நெருப்பை பார், நெருப்புக்கென்று தனியான வடிவம் இல்லை. எந்த பொருளை பற்றி நிற்கிறதோ அந்த வடிவமாக நெருப்பு ஆகிவிடுகின்றது. பரமாத்மாவுக்கு தனியே வடிவம் இல்லை. அதுபோல பரமாத்மாவும் எதை பற்றி நிற்கின்றதோ அந்த வடிவத்தை பெறுகின்றது. சந்திரனை பார், அது பிறைகள் தேய்வதாகவும் வளர்வதாகவும் தெரிகிறது. உண்மையில் அப்படி ஒன்றும் நடைபெறுவதில்லை.
மேற்தோற்றத்தை கண்டு எதையும் நம்பிவிடக் கூடாது என்பதை சந்திரனில் இருந்து அறிந்து கொள். அப்ப என்னண்டு அது வருது? மறக்கிற உள்ள பூமி மறக்கிறேன். சரியோ, அறிந்து கொள்கிறோம். ஆத்மனுக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஏற்படுவதாக நினைப்பது ஒரு மாயையே ஆகும். சூரியனை பார், கோடையில் சமுத்திரத்திலிருந்து ஏற்படுகின்ற நீரை மழை காலத்தில் சமுத்திரத்திலிருந்து எடுக்கின்ற நீரை மழை காலத்தில் தந்து விடுகின்றது. கற்றவர்கள் பொறி புலன்களால் அனுபவிக்கும் அனுபவங்களை திருப்பி தந்து விடுகின்றனர். தாங்களே அதை வைத்துக் கொள்வதில்லை. இது போன்று குருமார்கள் எங்கும் நிறைந்திருப்பதால் அவ்வவற்றிலிருந்து ஒவ்வொரு பாடத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றை அறிந்து கொள்வதற்கு தனியாக ஆசிரியர் என்ற பெயரில் ஒருவர் தேவையில்லை. மாளவ தேசத்தில் பெருஞ்செல்வத்துடன் ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். வேளாண்மை வாணிபம் என்ற இரண்டின் மூலமாக பெருஞ்செல்வத்தை சேர்த்த அவன் யாருக்கு எந்த உதவியும் செய்யாத பரம லோபியாக வாழ்ந்து வந்தான். நாளாவட்டத்தில் அவன் செல்வம் கரைந்தது. எஞ்சியதை திருடர்கள் கொண்டு போய்விட்டனர். அந்த பிராமணன் சிந்திக்கலானான், என்னுடைய வாழ்வை எதை சாதித்தது? இந்த பொருட்களை எல்லாம் சதம் என்று எண்ணியது இவ்வளவு தவறு என்று சிந்தனையுடன் தனியொருவனுக்கு வேண்டிய சில பொருட்களுடன் ஓரெடுத்து சென்று துறவியாக வாழ தலைப்பட்டான். பிச்சை எடுத்து வயிற்று பசியை தணித்து கொண்டான். சில காலம் கழித்து அவன் வைத்திருந்த 1-2 சாமான்களும் களவு போயின. அவன் பிச்சை எடுத்து வந்த உணவும் களவாடப்பட்டது. அந்த நிலையில் அவன் யாரையும் குறை கூறவில்லை. இப்பொருட்களில் எல்லாம் பற்றி நீங்கி பொறிபுலன்கள் அவன் வசப்பட்ட போது எது பற்றியும் கவலைப்படாமல் இருக்க பழகி கொண்டான். நாளடைவில் அவன் பிரம்ம ஞானத்தை பெற முடிந்தது. இப்படி பெற்றற்ற வாழ்க்கை வாழும் பிராமணனே பரபிரம்மத்தை அறிய முடியும். கலியுகமும் ஆள்பவர்களும். பாகவ புராணத்தை சுகதேவ முனிவர் சொல்லி முடிக்க கேட்டுக்கொண்டிருந்த பரீட்சித்து கலி தொடங்கி விட்டது என்கிறீர்கள். இந்த யுகத்தில் எந்தெந்த பரம்பரை ஆட்சி செய்யும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். கிருஷ்ணர் இறந்த பொழுது கலியுகம் தொடங்கி விட்டது. அவருக்கு பின் பிரத்யோத பரம்பரை ஆட்சிக்கு வரும். இதில் 5 அரசர்கள் 138 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவர். சிசுநாக பரம்பரையில் 10 மன்னர்கள் 360 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள். நந்தா என்ற சூத்திரன் அரசாட்சி ஏற்று 100 ஆண்டுகள் ஆழ்வான். அவனும் அவனது 8 பிள்ளைகளும் சாணாக்கியன் என்ற பிராமணனால் அழிவை எய்துவர். சாணாக்கன் சந்திரகுப்தனை அரசனாக்குவான். இந்த பரம்பரையில் 10 மன்னர்கள் 137 வருடங்கள் ஆட்சி புரிவர். மௌரிய பரம்பரையில் கடைசி மன்னனான விருகதரா அவனுடைய சேனாதிபதி என்பனவனால் கொல்லப்படுவான். இதிலிருந்து சுங்க வம்சத்தின் 10 மன்னர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்வர். கன்வர் பரம்பரை 345 ஆண்டுகள் ஆட்சி செய்யும். இதன் பிறகு 456 ஆண்டுகளுக்கு ஆந்திர மன்னர்கள் ஆள்வர். இதன் பிறகு பல வம்சங்களைச் சேர்ந்த பல மன்னர்கள் பல பகுதிகளை பிடித்து ஆள்வர். அவர்கள் அனைவரும் தீயவர்களாகவே இருப்பர். நாடு துண்டாடப்படும். சக்குடமக்காவா செய்யுங்க, அன்மியூட் பண்ணுங்க. தீமை என்பதே கலியுகத்தில் இலக்கணமாக இருக்கும். பொருட்செல்வந்தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தது என்ற எண்ணம் மக்கள் மனதில் புகுந்துவிடும். நேர்மையான வாழ்க்கை என்பதே அரிதாகிவிடும். உறவினர்களும் வேண்டப்பட்டவர்களுக்கும் பதவி அளித்தல், லஞ்ச ஊழல் என்பது மலிந்துவிடும். இந்நிலையில் கல்வி அவதாரம் எடுத்து கலியுகத்தை அழித்து சத்தியத்தை தோற்றுவிப்பார். கல்கியானவர் கலியுகத்தை ஒழித்து சத்திய யுகத்தை தோற்றுவிப்பார். கலியுகத்தை அழித்து சத்திய சரி, அது நான் வாசிட்டேன், நீங்க மற்றதை வாசிங்க. கல்கியானவர் சம்பலா என்ற கிராமத்தில் விஷ்ணுஜாவா என்ற பிராமணனின்
பிராமணனின் மகனாக பிறந்தார். சுகதேவ முனிவர் பிறப்பார். இது சொல்றார் அவர் என்ன நடக்க போதண்டு. அப்ப எதிர்காலத்தை சொல்லினம். பிறப்பார். எதிர்காலத்தை சொல்லினம். பிறப்பார். சுகதேவ முனிவர் பரிச்சித்த முனிவரை மன்னவனை பார்த்து, நீ பிறந்த அன்றிலிருந்து 1115 ஆண்டுகள் கழித்து மகா பத்மநாபவுக்கு முடிசூட்டு விழா நடைபெறும் என்று கூறினார். பரிச்சித்து மன்னர் முடிவு காலம் நெருங்கியதும் அவர் சுகதேவ முனிவரை பார்த்து, பாகதேவ புராணத்தை கேட்டதால் தெளிவடைந்து விட்டேன். இறப்பு பற்றிய அச்சம் ஒரு சிறிதும் இல்லை எனக்கு என்று கூறியவுடன் சுகதேவ முனிவர் விடை பெற்று கொண்டு சென்று விட்டார். பரீட்சித்ததை கொல்ல வேண்டிய தாட்சகன் என்ற பாம்பு ஒரு சுகதேவ முனிவரார் முனிவர் பரிச்சித்து முனிவர். ஐயோ கடவுளே, இல்லையே, அதுக்கு அவருக்கும் வேறுக்கும் அவ்வளவு வித்தியாசம். ராணியக்காக்கு தெரியும் சுகதேவ முனிவரார். மகன் இவர்தான் வியாசட்ட மகன். 2-3 வருஷமா படிக்கிறோம். விடை பெற்று கொண்டு சென்று விட்டார். சுகதேவ முனிவர் அவர்கிட்ட உபதேசம் கேட்டவர் இவ்வளவு நேரம். அவர் தான் இப்ப கலியுகம் எப்படி வர, சுகதேவ முனிவர் தான் பரிச்சித்துக்கு சொல்றார் எப்படி கலியுகம் இருக்க போதாண்டு. பரிச்சித்தை கொல்ல வேண்டிய படியுங்கக்கா. பாம்பு ஒரு பிராமண வடிவம் கொண்டு பரிச்சித்தை நெருங்கிட்டு. காரணம், பாம்பு வடிவத்துடன் வந்திருந்தால் யாரும் அதனை அரசன் பக்கத்தில் செல்ல விட அனுமதிக்க மாட்டார்கள். பிராமணர் என்ற காரணத்தால் அரசன் பக்கத்தில் செல்ல தட்சனுக்கு முடிந்தது. குறிப்பிட்ட நேரத்தில் பரிச்சித்தை தாட்சன் கடித்து கொன்று விட்டு. பரீட்சித்து மன்னன் மகனுக்கு தட்சன் மேல் பெருங்கோபம் உண்டாயிற்று. தட்சகனை மட்டுமல்லாமல் பாம்புகளை பலியிடுவதற்குரிய ஒரு யாகத்தை தொடங்க முடிவு செய்தான். இதனை அறிந்த தட்சகன் இந்திரனிடம் ஓடி சென்று தன்னை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டது. தேவ உருவான பிரகஸ்பதி ஜனமேஜனிடம் வந்து சமாதானம் சொல்லி அந்த யாகத்தை நிறுத்திவிட்டான். பாகவத புராணத்தின் சிறப்பு. புராணங்களில் சிறந்தது பாகவத புராணம். எல்லா நரகங்களையும் விட காசி சிறந்துள்ளது போலவும், எல்லா ஆறுகளையும் விட கங்கை சிறந்துள்ளது போலவும், காசியிலான கங்கை இருக்கு போலவும், எல்லா தெய்வங்களையும் எல்லா நகரங்களையும் விட காசி சிறந்தது, எல்லா ஆறுகளையும் விட கங்கை சிறந்தது. அந்த பிரிச்சு பார்க்கணும். இது நகரத்தை பற்றி சொல்லே கதை சொல்லினோம், ஆறுகளை பற்றி சொல்லே கதை சொல்லினோம். எல்லா தெய்வங்களையும் விட விஷ்ணு சிறந்துள்ளது போலவும், எல்லா புராணங்களையும் விட பாகவத புராணம் சிறந்தது. விஷ்ணு பக்தர்கள் பாகவத புராணத்தை படித்தும் கேட்டும் பயனடைய வேண்டும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். அடுத்தது நாங்க நாரத புராணம்